வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சித்திரை மாதம் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோபகிருத வருஷம் முடிஞ்சு குரோதி வருஷம் ஆரம்பிக்க போகுது. இந்த குரோதி வருஷம் அப்படின்னு சொன்னோம்னாவே அந்த பேரிலேயே குரோதி அப்படிங்கக்கூடிய ஒரு பாவனைகள் உண்டு. அப்போ அந்த குரோதி அப்படிங்கிறதுக்கான விஷயங்களுக்கு தக்கவே இந்த வருஷத்துல பார்த்தோம்னா ராஜாவா கிட்டத்தட்ட செவ்வாவே வரப்போறார். ஆங்காரகன். அந்த ஆங்காரகன் கூடிய செவ்வா வரப்போறாரு. அவரோட சூழ்நிலைகளை நம்ம நேர காலங்கள் இல்லை நம்ம இந்த வருஷ காலகட்டங்கள் எப்படி போக போகுது, எவ்விதமான மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பு நிறையாவே இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க, புதுசாக பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே என்னோட பரிபூர்ண நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லா நல்லுணங்களுக்கும் என்னோட நன்றி. இந்த வருஷம் ஆங்காரகன் செவ்வாய் வந்திருக்கிறாரு. இந்த செவ்வாய் எவ்விதமான மாற்றங்களை கொடுக்க போறாரு, எவ்விதமான பாவத்தை கொடுக்க போறாரு. இப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்றதே ஆதாய பலன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேஷத்துக்கும் விருட்சத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட ஆதாய பலன் ஆதாயம் 8 ஆகும், விரயம் 14 கொடுக்குறாரு. அப்ப ஆரம்ப காலகட்டத்துல இந்த ராஜா கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியை விரயம் அதிகமாகவும் ஆதாயம் கம்மியா கொடுக்கக்கூடிய அதிபதியா மாறிடுறாரு. அப்ப இந்த வருஷமே பார்த்தோம்னா இந்த குரோதி வருஷத்துக்கான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு. அப்ப ஒரு கெட்ட விஷயமாகட்டும் சரி, ஒரு அங்கங்க ஒரு தீங்கு தடங்கான விஷயங்கள், திருட்டு, பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபதியான ஒரு செவ்வாய்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேஷத்துக்கும் விருட்சகத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உங்களோட பாவத்துக்கு 11ல சனி கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சனி செவ்வாவோட ஆதிக்கம் பலம் அப்படின்னு சொன்னோம்னாவே இவங்க 2 பேர்த்தோட கோர்வைகள் மொத்தமாவே ஒரு விதமா சரியே இருக்காதுங்க. ஒருத்தர் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிடிவாத குணமா அடவாதமா எதா இருந்தாலும் சரி முன்னாடி செய்தரலாம் அப்படின்னு சொல்லி வேகமா செய்யக்கூடிய ஒரு அதிபதியான செவ்வாய். இன்னொருத்தர் நியாயம், தர்மம், எதை பண்ணணும்னாலும் கொஞ்சம் பொறுமையா பண்ணணும், பார்த்து பண்ணணும். பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் எந்த இடத்துல பங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பிரச்சனைகள் கிடையாது, ஆனா நான் எப்படி பண்ணணுமோ அதை சார்ந்த விஷயங்கள் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி. இவங்க 2 பேரும் இணைந்து உட்கார்ந்துருக்கிற இடமே ஃபர்ஸ்ட் சரியில்லை. லாபஸ்தானாதிபதியில இவங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறதே ஒருத்தர் நியாய தர்மம்னு சொல்லி பேசி எல்லா விதத்தையும் கம்மி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொருத்தர் ரோஷக்காரகத்துவமா செயல்படக்கூடிய செவ்வாவும் ஒரு கோர்வையான பலமும் சரியில்லாம இருக்கு. இப்ப இவங்க 2 பேருமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மழையான விஷயங்களாகட்டும் சரி, இல்லை மிச்ச ஒரு வெயில் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, சரிக்கு சரி நிற்கக்கூடிய ஒரு அதிபதிகள் உண்டு. அப்ப வந்தாலும் அதிகமான ஒரு மழை வாய்ப்புகள் கொடுத்து நம்மளுக்கு விரயத்தை கொடுக்குற மாதிரியோ, இல்லை பிரச்சனையை கொடுக்குற மாதிரியோ, இல்லை உயிர் சேதரங்கள் கொடுக்குற மாதிரியோட பலங்களை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை வெப்பம், வெயில், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம்னா அதுவும் அளவு கடந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியா மாறிடுவார். இப்போ 2 விதமான ஒரு பலம் உண்டு. அதே மாதிரி இந்த உணவு சார்ந்த பொருட்கள்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துல உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஆதாய பலன்கள் உண்டு, நிறைய விலை மாற்றங்கள் உண்டு, அவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பழங்கள், காய்கள், இல்லை தானியங்கள், இந்த சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இல்லை இதுக்கு ஒரு விலை மாற்றங்கள், விலை உயரங்கள் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஒரு ஆதாய பலன்கள் உண்டு. அப்ப பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறவங்க நல்ல ஒரு ஆதாய பலன்கள் உண்டு. அதே மாதிரியே இந்த வருடத்துக்கான பலன்கள் மீறி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்சி பலத்தில் இருக்கிறவங்களோ, ஆட்சி மாற்றங்களை எதிர்பார்க்கிறவங்களோ, இல்லை அவங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தோம்னா பேச்சுவார்த்தைகள் திறமைகளால் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவவங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளும் சிக்கலும் கொடுக்கக்கூடிய, மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலங்கள் அமையுங்க. இப்போ இவங்களோட ஆதிக்க பலன்கள் அதிகமாயிரும். இந்த வருஷ காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் துறையோட ஆதிக்க பலமோ, இல்லை வெளிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அதிபதிகளாக இருக்கக்கூடிய மக்களோட விஷயமோ, இவங்களோட விதத்துல நிறைய அடிதடியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா இந்த குரோதி வருடம் அப்படின்னு சொல்றதே அந்த குரோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமான பலன்கள் உண்டு. மேற்கொண்டு நம்ம ராசிகளுக்கு எவ்விதமான பலன்கள் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டா வாங்க நம்ம பார்க்கலாம். மகர ராசி. இத்தனை நாள் நம்மளுக்கு 7 சனி நடந்துட்டு இருந்துச்சு. 7 சனியும் கிட்டத்தட்ட முடிய போகுது. அந்த 7 சனியோட பாதிப்பு மீறின ஒரு நேரக்கணக்கெல்லாம் நம்மளுக்கு எப்படி செயல்பட போறாரு. ஏற்கனவே குரு பயிற்சி பார்த்துட்டோம். இந்த குரு பயிற்சி மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேல நம்மளுக்கு 9ஆம் இட பார்வையா பார்க்க போறாரு மகர ராசிக்கு. நார்மலாவே டைம் ரொம்ப ஸ்மூத்தா போக போகுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதுவே இந்த மாதம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய மாதத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆதாயம் விரயங்கள் எந்த அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குன்னா கிட்டத்தட்ட 14 ஆதாயம் உண்டு.
இப்போ மேக்சிமமான ஒரு ஆதாய பலனோட ஒரு இறங்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களாக வருடமாக இந்த வருட காலகட்டங்கள் முழுசாக அமைய போகுது. கிட்டத்தட்ட 14 ஆதாயம் அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு தகுந்தாப்புலேயே விரயங்கள் 14 இருக்கு, சரிக்கு சரி இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அந்த சரிக்கு சரி இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு ஆதாய பலன் இருந்து அந்த அளவுக்கு விரயத்தை கொடுக்குதோ, நம்மளுக்கு ஒரு பக்கம் வரவுகள் வரப்போ ஒரு பக்கம் செலவினங்கள் ஆகாம இருக்காது, யாரா இருந்தாலும் சரி. இப்ப ஜென்ரலா பார்த்தோம்னா ஒருத்தர் 2, 3 ஆதாயம் 14, 15 விரயங்கள் ஏற்படுத்துறப்ப பார்த்தோம்னா அளவுக்கு மீறின விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல் அமையும். அதுவே இந்த வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கும் சரி, கும்ப ராசிக்காரங்களுக்கும் சரி, கிட்டத்தட்ட இந்த 2 ராசி அதிபதிக்குமே 14க்கு 14 சரிக்கு சரி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப எந்த அளவுக்கு வரவு பாக்கியம் இருக்கோ அந்த அளவுக்கு செலவினங்கள் உண்டு. அந்த செலவினங்களும் சுப விரயங்கள் சுபஸ்தான பலத்துல ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஒருத்தருக்கு கொண்டு நார்மலா ஒரு 10,000 20,000 ஒரு ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்றப்ப இந்த 14% அப்படின்னு சொல்றப்ப அதுவே ஒரு 80, 90, 100% கொண்டுட்டு போய் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாம் அமையும். அப்ப இன்னைக்கு ஒரு நார்மலா ஒருத்தருக்கு ஆதாய பலன் இல்லாம ஒரு வருஷ காலகட்டங்கள் ஃபுல்லா ஓட்டணும்னா முடியாது. அப்ப அதுவே ஆதாயங்கள் அதிகமாக கொடுத்து அதுக்கு தகுந்தாப்புல விரயங்கள் கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா சேர்க்கைகளும் பலமும் அதிகமாகும் சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா சிம்பிளா செய்யறதுக்கும் அதுவே பெருசா சம்பாரிச்சு பெருசா விரயங்கள் செய்யறதுக்கும் நிறைய விதமான மாற்றங்கள் உண்டு. அப்ப இந்த மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் ஆதாய பலன்கள் கிட்டத்தட்ட 14க்கு 14 சரிக்கு சரி நிக்கிறதுனால எந்த அளவுக்கு வரவோ அந்த அளவுக்கு செலவினங்கள் உண்டு. அந்த செலவினங்கள் நம்மளுக்கு அளவுக்கு மீறின வரவு இருக்கும்ப அளவுக்கு மீறின செலவினங்கள் இருக்கணும். நல்ல விதமான செலவினங்கள் உங்களுக்கு தேவையான செலவினங்கள்ல அமைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப பாக்கியஸ்தானமான ஒரு பலமா இருக்கும். சரிங்க, இந்த ராசிக்கு அதே மாதிரி கந்தாய பலன் சொல்லுவாங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு எந்தெந்த கந்தாய பலன்கள் இருக்கு, அது ரீதியான பலன்கள் இருக்கு. இது இந்த கந்தாய பலன் சொல்றது பார்த்தோம்னா ஒரு வருஷத்தை 4 மாத காலகட்டங்களை 3 பாகமா பிரிச்சுக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாதி, நடுப்பாதி, கடைசி பாதி அப்படின்னு சொல்லி. அப்ப ஃபர்ஸ்ட் பாதி காலகட்டங்கள்ல எந்த நட்சத்திரத்துக்கு எப்படி வருது? உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாதி காலகட்டங்களும் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நேர காலங்களா இருக்கும். ஏன்னா மருத்துவ ரீதியான செலவு கொடுக்கறது, தொடர்ற உடல் ரீதியான பாதிப்புகள் கொடுக்கறது, இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ரீதியான ஒரு விரயத்த ஸ்தான பலத்துல கொண்டுட்டு போவது, இந்த விதமான சிரமங்கள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கக்கூடிய மாத காலகட்டங்களா ஃபர்ஸ்ட் 4 மாத காலகட்டங்கள் போயிட்டு. சரிங்க, 2வது பாதி எப்படியாச்சும் எப்படி இருக்கும்? பயப்பட தேவையில்லை. எந்த விஷயத்துக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. எந்த விஷயத்துக்கான ஒரு சொல்யூஷன் ரெக்கவரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பலம் சேர்த்து கொடுக்கறதுக்கான அமைவுகளும் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். கடைசி 4 மாத காலகட்டமும் எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவா இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறோம்னாலும் விரயத்தை கொடுக்கக்கூடிய மாத காலகட்டங்களா இருக்கும். இல்ல நம்மளுக்கு குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களையும் நம்ம ஒருத்தர் கொடுக்குறோம் வாங்குறோம் அப்படின்னு சொல்றப்ப கொஞ்சம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய மாதமா இருக்கணும். இப்ப எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் தெளிவா இருந்துக்கிறது இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய நேர காலங்களா இருக்கக்கூடிய வருட காலகட்டங்கள்னு சொல்லுவோம். அடுத்து உத்திராட நட்சத்திரம் முடிஞ்சு திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட திருவோண நட்சத்திரம் முதல் பாதியும் சரி, முதல் பாதியில பார்த்தோம்னா இருக்கக்கூடிய மாற்றங்களும் சிரமங்களும் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஆதாய பலன்களை அமைச்சு கொடுக்கும். அப்ப இத்தனை நாள் உடம்பு சரியில்லை, ஒரு பிரச்சனையா இருந்தது, சிரமமா இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு சார்ந்த விஷயங்கள் ஒரு ஆப்ரேஷன் மிச்ச விஷயத்துக்கு எதுக்கு வேணாலும் நம்ம போனோம்னா ஒரு சீர்திருத்தப்படுத்தி கொடுக்கும். அப்ப குடும்ப ரீதியான இருக்கக்கூடிய விஷயங்கள், குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் ஒரு சொல்யூஷனாக ஒரு ரெக்கவரி கொண்டுட்டு வந்துடும். அப்ப எதை செய்யறமா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் மாத காலகட்டங்களே செய்துக்கிறது நல்லது. அப்புறம் 2வது 4 மாத காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா நடுப்பாதின்னு சொல்லக்கூடிய 4 மாதங்கள்ல எதுவுமே செய்யக்கூடாது. இப்ப செய்யக்கூடிய விஷயங்கள் முதல் பாதியிலே செய்திடணும். அப்ப 2வது பாதியில பார்த்தோம்னா அந்த 4 மாத காலகட்டங்கள்ல இருக்கிறத வச்சு தக்க நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயங்களை சரிபட செய்துக்கிறது நல்லது. அதுவே கடைசி 4 மாத காலகட்டங்கள்ல நீங்க மறுபடியும் எழுந்திரிச்சு ஆடலாம். அப்ப பார்த்தோம்னா எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சில நேர காலங்களுக்கு தகுந்த நம்ம ப்ரீ பிளான் பண்ணிட்டோம்னாவே போதும். அதுல இருந்து நம்ம விலகி வெளியில வந்துடலாம், இல்லை எதா இருந்தாலும் சாதிச்சிடலாம்னு சொல்லுவேன். அப்ப குறுகிய காலகட்டங்கள் மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுமையோட கொஞ்சம் தெளிவா ப்ரீ பிளான்டோட செயல்பட்டு இடையில இருக்கக்கூடிய பாதி காலகட்டங்கள் மட்டும் இந்த 4 மாதம் மட்டும் கொஞ்சம் தெளிவா இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எவ்விதமான மாற்றங்களும் சிரமங்கள் இல்லாம பிரச்சனை இல்லாம வெளியில வந்துடலாம். கடைசி அவிட்ட நட்சத்திரம், இந்த ஒரு மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப பாக்கியமான ஒரு திசைன்னு சொல்லுவோம். அப்ப எந்த விதமான சிக்கல் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 4 மாசத்திலேயே உங்களுக்கு போற ஒரு போக்கிலேயே எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும், சீர்திருத்தப்படுத்தி கொடுத்துரும். அப்ப அடுத்த இருக்கக்கூடிய 4 மாத காலகட்டங்கள்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சால்வ் பண்றதுக்கான ரெக்கவரி ஃபர்ஸ்ட் 4 மாசத்திலேயே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும். அப்ப தனபாகிய ரீதியாகவும் மிச்ச ரீதியாகவும் நல்ல பாசிட்டிவான வைப்ஸ் இருக்கு. ஒரு 0, அதாவது ஒண்ணுமே இல்லாத பட்சத்துக்கு நம்மளுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையாச்சு மிச்ச 4 மாத காலகட்டங்களும் மிச்சம் 8 மாத காலகட்டங்களும் நமக்கு சரிப்பட போயிடும். அப்போ பார்த்தோம்னா பயப்பட தேவையில்லை. தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் பண்ணி அதுக்கான பிரச்சனையை நம்ம தலையில தூக்கி சுமக்கணுங்கிற அவசியம் இல்லை.
ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஒரு வீடோ சொத்து பத்துக்கான ஒரு விரயங்களோ செய்து சீர்திருத்தப்படுத்துறதுக்கு இந்த விதமான நேர காலங்களை உங்களுக்கு முழு பலன் அமைச்சு கொடுத்துரும். அப்ப அந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆப்வியஸ்லி நல்ல ஒரு சூப்பரான ஒரு நேர காலங்களா இருக்குன்னு சொல்லுவோம். எந்த நேரத்துலயும் நம்ம கண்டு பயப்பட தேவையில்லை. எந்த சிரமமா இருந்தாலும் பார்த்துக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு தகுக்க ஒரு வேலையை செய்துக்கிற மாதிரி இருந்தால் சீர்திருத்தப்படுத்திக்கலாம். அப்போ பிளான்டான ஒரு விஷயங்கள் எது செய்யற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு பாக்கிய வலிமையை அமைச்சு கொடுக்கக்கூடிய சமயமா மாறிடுது. அதுவே உங்களுக்கு இந்த மே மாசத்துக்கு மேல குரு பயிற்சி ஆகிறாருன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தா அந்த குரு பயிற்சி ரீதியாகவும் பலன் பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வருடங்களாக தான் அமையும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு குரு பயிற்சி நடக்க போறாரு. இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு 9ஆம் இட பார்வையா பார்க்க போறாரு. உங்களுக்கு 5ஆம் பாவத்துல இருந்து செயல்பட போறாரு. அப்ப அந்த 5ஆம் பாவத்துல இருந்து செயல்படுறப்பையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குரு பயிற்சி ரீதியாகவும் நம்மளுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. இந்த வருஷ காலகட்டங்கள் உங்களுக்கு வரவு செலவுக்கான ஆதாயமும் ரொம்ப அதிகமான பட்சத்துல இருக்கு. இப்ப 14க்கு 14 அப்படின்னு சொல்றப்ப வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு விரயம் இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஹைக்கு ஏற்படுத்தி கொடுக்குதோ அந்த அளவுக்கு விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்குன்னா சுப விரயங்கள் ஸ்தான பலத்துல நேர காலங்களை பிரிச்சு நீங்க செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா நல்ல பாக்கியமான ஒரு திசைகளா செயல்பட்டு கொடுக்கும். அதுல விதமான மாற்றங்களும் கிடையாது. அப்ப இந்த வருட காலகட்டங்களும் இந்த கந்தாய பலன்கள் ரீதியாகவும் இந்த மாத காலகட்டங்கள் 4 மாதமா பிரிச்சு அதுல என்னென்ன பலன்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவா அதை மட்டும் பிரிச்சு அதுக்கான பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமா இந்த வருஷமும் நல்ல ஒரு இடங்களா அமைய என்னோட பரிபூர்ண வாழ்த்துக்கள். நன்றி.